அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எங்க இருக்கிறாரு தெரியலையே. அண்ணா தெரியல. பாவம் அனாதை பிச்சைக்கர் பாவம் எங்க கையில் கிடைச்சிருந்தம்மா. எனக்கு பிச்சை போடுறாரு. என்ன மாறு மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தாயே. இந்த பாசமுள்ள தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியலையண்ணா. ஆசை தங்கச்சி வந்திருக்கிறேன்னா, உன் பாசமுள்ள தங்கச்சி வந்திருக்கிறேன்னா. எங்க அண்ணனுக்கு அடையாளம் தெரியலையே. நான் பிச்சைக்காரன், எங்க அண்ணன் எனக்கு பிச்சை போடுறாரு. அண்ணா நான் யாருன்னு தெரியலையா அண்ணா? அண்ணா பாவம் அனாதை பிச்சைக்காரி. தங்கச்சியா? தங்கச்சியா? என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருப்பா. இந்த நாட்டு இளவரசர் திருமணம் முடிச்சு வச்சேன். என்னோட தங்கச்சி சந்தோஷம் அரண்மனை உல்லாசம் வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ போய் என் தங்கச்சி சொல்ற நியாயமா இது? அண்ணா எனக்கு தெரியல. இந்த பாவி தெரியல. இல்லம்மா யாரு தங்கச்சி சொல்லி அதை நம்ப முடியாது. நீ யார்? நீ பாவம் பிச்சைக்காரி. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. நீ பாசமா தூக்கி வளர்த்த தங்கச்சி அபிராமி தானா? அபிராமி? என்ன நம்புனா? நம்ப முடியாது. தங்கச்சி எவ்வளவு அழகா இருப்பா. அரண்மனையில சந்தோஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கா. உல்லாச வாழ்க்கை. அண்ணா தங்கச்சி. ஐயோ சொல்றதுக்காகண்ணா நம்ம தங்கச்சி தானா? நம்ப முடியாது. நம்ப முடியாது முடியாது. தங்கச்சி நான் எப்படி நம்புவேன்? அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. தாயாரை பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தானாட்டி கேட்பதற்கு ஒரு நாளும் தாயாரை பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தானாட்டி கேட்பதற்கு ஒரு நாளும் அறிந்ததில்லை. தானாக வளர்த்து வந்த தங்கை என்ற வளர்ந்த அண்ணா போல வளர்த்து வந்த தங்கை என்று வளர்ந்த அண்ணா தள்ளாத வயதனிலோ என்னால உன்னை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா. நாளைக்கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா.
நாலுக்கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தம் அண்ணா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசம் அண்ணா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசம் அண்ணா நூறாண்டு வாழ்ந்தாலோ மாறாத பாசம் அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக என்னன்னாச்சு? ஐயோ எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா எழுதுறா அண்ணா எழுதுறா. ஐயோ எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணா அண்ணாவா? நீ யார்? நீ யார்? நீ யார்? நான் யார்? நானு தெரிந்தவன் யாரோ? ஐயோ அண்ணா தாய் யார்? மகன் யார்? தந்தை யார்? ஐயோ நீ யார்? எங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அம்மா எங்களுக்கு ஏமா இப்பேற்பட்ட கொடுமை. அண்ணா நான் உன்னை வந்து பார்க்காமலே இருந்திருக்கலாமே. இத பாவி நான் உன்னை ஏன் வந்து பார்த்துன்னு தெரியலையே. என்ன பார்த்த உடனே எங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. நான் ஏன் உன்னை பார்த்தேன்னா தெரியலையே. எங்க அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சே. பைத்தியம் போனால் போகட்டும் போனா பேசுறீங்க பேசாதீங்கண்ணா. எப்படி பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்குது. பைத்தியம் பைத்தியம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனைத்தால் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா. ஐயோ அடே என்னாச்சு? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்னா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி பேசாதீங்கண்ணா. அப்படி பேசாதீங்கன்னா சோரத்தனமை காவல் மீறிங்க ஐயோ என்னண்ணா என்னப்பா யாருன்னு கேக்குறீங்க? அண்ணா என்னண்ணா பேசக்கூடாது. ஏம்பா ரைட் ரைட் ஓட ஏன் அப்படி போ. பஸ் வந்து இப்படி போ. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து என்னண்ணா ஆச்சு உனக்கு? என்னன்னாச்சு உனக்கு? அண்ணா என்னன்னாச்சு? ஜிஞ்சின காச்சின கிளி சிரிக்கும் பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. ஜிஞ்சினுக்கா சின்ன கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. ஐயோ அண்ணா ஐயோ ஐயோ நான் இந்த நிலைமையில பார்க்கணும் எதிர்பார்க்கலையே. அண்ணா நான் உன்னை நிலையில பார்க்கல எதிர்பார்க்கலையே. அண்ணா பெண்ணே உனைய அழைத்தே நான் என்ன மதனை ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. ஐயோ பீடி பீடி பீடி.
அண்ணா அண்ணா நான் யாரும் தெரியலையா? அண்ணா யார் தெரியல? என்னண்ணா ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ மூச்சு மூச்சு பேசக்கூடாது. பேசக்கூடாது. ஐயோ அண்ணா உனக்கு இப்ப மட்டும் நிலைமை ஏற்பட நம்ம கனவுல கூட நினைக்கலையே அண்ணா. இந்த பாவியில அவன் வந்து பார்த்தனே தெரியலையே. நான் பார்க்காமல இருந்திருக்கலாமே அண்ணா. ஐயோ உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்க வேண்டுமா அண்ணா? ஓடி ஓடி பிழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆதிப்பாய் கிடக்கணும், அங்கே அடி வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். மூச்சு. அண்ணா அண்ணா வாடா. உனக்கு பசிக்குதா? என்னண்ணா பசிக்குது? சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்கண்ணா. உனக்கு பசிக்குதா? வாடா நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். பீடி வாங்கி பீடி பீடி தானே? நான் வாங்கி தரேண்ணா. வாடா என் கூட வா. பழித்ததோ பழிக்கலையா என்று ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறாள் மீனா? உங்கள் திருமுகத்தை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கலக்கு ஆமா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன மனக்குறை? அந்த அம்மாவுக்கு நோய் பூச்சி போச்சு. யார்? நான் கொடுத்த சாபம். நீ குத்துதா? நோய் பூச்சி போச்சு. அப்படியா? நாட்டு விட்டே தேய்ச்சிட்டாங்க. அற்புதம். இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எந்த ஏழை மக்களை வைத்து என்னை அடித்து விரட்டினாலோ கிழட்டு மன்னன் அதே ஏழை குடும்பத்தை வைத்து இந்த போதாயில உட்காந்து எல்லாம் அப்பேற்பட்ட மந்திரத்தை வைத்திருக்கிறேன். என்ன பண்ணாரு பாத்தியா? என்ன பண்ணாரு? என் முடி வேலை செய்யுதுன்னு காட்டுறாரு. சரி சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. கிழட்டு மன்னனை ஒழித்து கட்ட வேண்டாம். மன்னரியா? என்னங்க அந்த ஆள் வேசான் கட்ட அந்த ஆள் போட்டு தள்ளு. அவனை கிழகட்ட என்று நினைக்க கூடாது. அவன் தான் பரம எதிரி. 4 மாசத்துல அவனே செத்துருவான். இல்லை, அவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருக்க கூடாது. முடியாது. ஆகையால் அவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். அது உங்கள் இருவரால் தான் முடியும். அவள் தானே? நாங்க பாத்துறோம். வா நீ வா, நான் பாத்துறேன். நம்மளால முடியாதுன்னா இது போட்டு போலீஸ் கட்டினா அப்புறம் நம்ம பேரு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆனா அடிபட்டா இன்னொரு கட்டுக்கிட்டு போட்டுக்குவாங்க. போறம்போக்கு என்ன மீனா அடிபட்ட உன் மாமனை நம்பு. உனக்கு வராது வந்து பண்றதெல்லாம் நீ பண்ணு, அப்புறம் என்ன மாமன் சொல்லுங்க. நீங்க ஏதோ கோகையில இருக்கிறீங்க, நாங்க அரண்மனை இருக்கிறோம். நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு வந்துச்சுன்னு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். மந்திர சக்தியால் அது தெரியாம நான் மாத்துறேன். அவருக்கு மந்திர கோல் புறப்படு. அரண்மனை போல இந்த எல்லை விட்டு அண்ணாண்டி ஆளுக்கு வந்தா செல்லாது. அதனால தான் அந்த கோகைக்குள்ளே உட்காந்துக்கிறான் அவன். இல்ல வந்துட மாட்டான் நாட்டுக்கு. அரண்மனை உள்ள வந்துட மாட்டான். எல்லாருக்கும் மந்திரம் போட்டு உள்ள வந்துட மாட்டான். அவன் இந்த எல்லை விட்டு வந்தானுங்க மந்திர கோல் வேலை செய்யாது. யாருக்கு கோல் வேலை செஞ்சானா உனக்கு எங்க செஞ்சானா இங்க வரல. அந்த ஆளை போட்டு சொல்லிக்கிறானாடா. போட்டலாம் எப்படி பண்ணுது? என்ன ஐடியா? அண்ணா அடிக்க மகாராணி மன்னருக்கு பால் எடுத்து போகும். அது நைட் டைம்ல தானே? ஆமா நைட் டைம் நம்ம என்ன வேலையா இருக்குது? விடு பாத்துக்கலாம். பால் எடுத்து போறாங்க. பால் எடுத்து போறாங்க. அந்த பால்ல யாருக்கு தெரியும் நம்ம விஷத்தை கலக்குறோம். எப்படி விஷத்தை கலந்துட்டு நம்ம வந்துடுறோம். அந்த விஷத்தை குடிச்சோம்னா அவர் செத்துருவாரு. அப்புறமா எதுனா வச்சு நம்ம பேர் தான் வந்துச்சுன்னு பார்த்தா வராது. பால் குடுக்கிறது யாரு? மகாராணி. அவங்க தான் மாட்டுவாங்க. நமக்கு என்ன ஆகுது? டபாக் டபாக் நீ கூட டபாக் வச்சுக்கிறாரு. ஆமா சரி பரவாயில்ல. விஷம் வாங்கி வந்துடுறியா? பஸ் தானே? ஆமா எடுத்து வந்துடுறேங்க. இப்போ இப்போ
மனைவியை தூட்ட வேண்டும் என்று கணவனும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வந்த மருமகளுக்கு அபிராமிக்கு இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவளை மடித்து நாட்டை விட்டு விரட்டிவிட்டு அவள் ஞாபகமாகி அவனும் அவளோடு சென்று விட்டான். தனிமரமாகி விட்டான். என் மகளுக்கு கனிமொழிக்கு ஒரு மணவாளனை தேடிக்கொண்டிருக்கிறேன். திருமணத்தை முடிக்கலாம் என்று பார்த்தால் இதுவரை என் மகளுக்கும் திருமணம் நடக்கவில்லை. என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கும் என்று ஒரு நாள் நான் எதிர்பார்க்கவில்லையே. 24 மணி நேரமும் என்னுடைய கடவுள் சோகமாவே இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் சோகம் தீர வேண்டும் என்றால் இந்த பாலையாவது அவர் அருந்த வேண்டும். இப்பொழுதே பால் கொடுக்க வேண்டும். ஐயோ, இருந்தாலும் மறந்து விட்டனே, அவர் பால் சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடுவார். இப்பொழுது அந்த பழத்தை கொண்டு வருகிறேன். பால் தகுதியா கலக்கு அங்க ஏற்றி பாரு, நீ ஏற்றி பாரு, நீ ஏற்றி பாரு. ரொம்ப சோகமாவே இருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலை அருந்துங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க. என்னங்க உங்க உடம்புக்கே ஆயிடுங்க. சொல்வதை கேளுங்க, இந்த பாலை பழமும் சாப்பிடுங்க. ஏங்க 24 மணி நேரமும் பயிரை நினைத்து வருத்தப்படுறீங்க? நல்லதே நடக்குங்க, நீங்க சாப்பிடுங்க. வாங்க. நமக்கு பால் ஒரு கேடா, பழம் ஒரு கேடா? அன்று முதலிரவிழா நாம் இருவரும் பால் பழம் அருந்தி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம். அந்த பிள்ளையை நல்ல பலன் இல்லாமலே இப்போது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். நாம் பெற்ற மகளுக்கு ஒரு மனமொழிக்க வேண்டும் என்று பார்த்தால் அதுவும் நடக்கவில்லை. பாலை குடிக்க வேண்டுமா? ஆமாங்க. இதுவரை நீ எதை கொடுத்து நான் வேண்டும் என்று மறுத்திருக்கிறேன். விஷம் கொடுத்தால் உன் கரத்தால் கொடுக்க நான் குடிக்க தயாராக இருக்கேன். கண்ணு என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பால் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க, வாங்க. ஆமாங்க, சாப்பிடுங்க. என்னங்க பாலை கொடுக்கிறாய், பாலை கொடுத்து பகவை நினைப்பதா இல்ல உறவனை நினைப்பதா என்று ஒன்றுமே புரியவில்லை. இந்த பாலை நான் அருந்த போகிறேன். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க சொல்லுங்க. என்னங்க குடிக்க மாட்டேங்கிறான். தேர வேண்டும் என்றால் இது யாரை விட்டது? இது வலியது. நீ வலிமையா எனக்கு பால் கொடுக்கிறாய். நான் அருந்தவன் என்று சொன்னால் தன்னுடைய கணவன் கொடுத்தவன் குடிக்கவில்லை என்று உனக்கு மனம். ஆமாங்க, உனக்காகவே வாழ்கின்றான். இந்த பாலை அருந்த மாட்டேன். என்னங்க சொல்லுங்க. நீ கொடுத்தது பால் தாடி. பால் தாங்க. நீ கொடுத்த பால் என் உள்ளே போகின்ற போது என் நெஞ்சை எல்லாம்